வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லக் கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவு வாராதி வினை. அதாவது பொதுவாக தைப்பூசத்தினுடைய சிறப்புகளை இந்த பதிவுல பார்ப்போம். தைப்பூசம் அப்படின்னாவே என்னன்னா முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்றத நம்ம சொல்றோம். சரி, இது ஜோதிட ரீதியா ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டு. இதுல பௌர்ணமியாக வரக்கூடிய 12 பௌர்ணமி, தமிழ் மாதங்கள் 12, இந்த 12 பௌர்ணமிக்கும் ஒரு தெய்வாத்தியமான ஒரு சிறப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கக்கூடிய சந்திரனும், காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுல இந்த தைப்பூச திருநாள் வரும். இந்த நாள் தான் அம்பாள்கிட்ட இருந்து, ஆதிபராசக்தியிடமிருந்து சுவாமி வேல் வாங்கிய நாளாக கருதப்படுகிறது. வேல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா அவர் பிறப்பு எடுத்ததே, அதனுடைய நோக்கம் நிறைவேறிய அமைப்பே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான். அதற்கு வேல் வாங்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். அந்த வகையில வேல் வாங்கிய நாளாகவும் வள்ளித்தாயாரை திருமணம் செய்த நாளாகவும் மிக உன்னதமான நாளாக அந்த நாள் போற்றப்படுகிறது. சரி, அந்த நாள்ல விரதம் இருந்து முருகனை பிரார்த்தனை செய்வோருக்கு கேட்கின்ற வரங்கள் அத்தனையும் தரக்கூடியது கந்த பெருமான். ஏன்னா கந்த புராணத்துல கச்சிப்ப சிவாச்சாரியர் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அதாவது உலகம் உய்வதற்காக வந்தவன் தான் கந்த கடவுள் அப்படின்னு சொல்றார். அருவமும் உருவமுமாய் அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி விளம்பதோர் மேனி கருணை கூறு முகங்கள் ஆறும், ஆறுமுகமும் கருணையா, கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் உதித்தனன் ஆங்கே உலகம் உய்வதற்காக வந்தவன் கந்த பெருமான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி.